पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शान्ति शान्ति शान्तिः। ओम वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பகவத்கீதையில 13வது சாப்டர் க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ விபாக யோகம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஒரு பெரிய விசாரம் 2வது ஸ்லோகத்துக்கு மேல இருக்கிறது பார்த்து முடிச்சிருக்கோம். சாஸ்திரார்த்தம். இந்த முதல் 2 ஸ்லோகம் தான் பார்த்தீங்கன்னா வேதாந்தம், வேற எதுவும் இல்லை. வேதாந்தம் எது அப்படின்னா முதல் 2 ஸ்லோகங்கள்ல முடிஞ்சு போச்சு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல்ல சாத்தியத்தை பார்த்தீங்கன்னா சொல்லணும். டெஸ்டினேஷன், நம்மளோட லட்சியம் என்ன, எதை அடைய போகணும் அப்படின்றது நமக்கு தெளிவா தெரிஞ்சாதான் நம்ம எந்த மார்க்கத்துல போறது அப்படின்னு நமக்கு பார்த்தீங்கன்னா தெளிவாகும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மோட்சம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா எத்தது ஞானம் மதம் மம. இந்த க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞயோர் எத்தது ஞானம் மதம் மம. 2வது ஸ்லோகத்துல 2வது லைன் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த க்ஷேத்திரம்னா என்ன, க்ஷேத்திரஜ்ஞன்னா யாரு அப்படின்னு பிரிச்சு அறியக்கூடிய விவேக ஞானம். இந்த விவேக ஞானம் தான் பார்த்தீங்கன்னா ஞானம் என்பது என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப சொன்னதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 3வது ஸ்லோகம் ஆரம்பிக்க போகுது. இனிமே பார்க்க போறதெல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி எப்ப பார்த்தாலும் ஒரே புலம்பல். எல்லாத்துக்குமே ஒரு புலம்பல், எனக்கும் இருக்கு. அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லட்சியம் சொன்ன மாத்திரத்துல ஐயோ நம்மளால அந்த திருஷ்டாவா நிக்க முடியலையே, இதெல்லாம் திருஷ்யம்னு என்னால பார்த்தீங்கன்னா பார்க்க முடியலையே, என்னால பார்த்தீங்கன்னா சிங்க் ஆகிட்டே இருக்கிறேனே அப்படின்னு. அப்போ லட்சியம்தான் இப்ப சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் விசாரம் பண்றது கூட பார்த்தீங்கன்னா என்னன்னா லட்சியத்தை பத்தின விசாரம் தான் பண்ணியிருக்கோம். சாத்தியத்தை பத்தி பேசியாச்சு. அப்ப சாதனங்களை அடாப்ட் பண்ணாம பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த திரஷ்டால நிக்கிறதுன்றதெல்லாம் சம்பவம் இல்லை. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். சிரவணம் பண்றோம், மனனம் பண்றோம், இதுவே நீண்ட காலம் எடுக்கும், உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஏன்னா அனாதி ஜென்மத்திலிருந்து இந்த அவித்யால மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த சிங்காய் இந்த தேகாதிகளோட இணைஞ்சு இருக்கும். நானை பிரிச்சு பார்க்க முடியல நம்மளால. அப்போ அதுக்கு ஒரு பேக்ரவுண்டு தேவைப்படுது, சாதனங்கள் தேவைப்படுது. அப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்தது சித்தாந்தம் தான். அந்த சித்தாந்தத்தை மனசுல வச்சுக்கிட்டு
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னெல்லாம் சக்தி சாமர்த்தியம் தேவையோ அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் அந்த திரஷ்டால நிற்கிறதுக்கு முடியும். அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெதுவாக நம்ம மூவ் ஆக போகிறோம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரிச்சு அறியிற சாமர்த்தியம் எப்படி உண்டாகும் அதுக்காக தான் ஆரம்பிக்க போகிறோம். இந்த 3வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்குது. என்ன சொல்ல போறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு சின்ன பாஷ்யம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு போயிருக்கு, ஒரு அவதாரிக்கா விட்டு போயிருக்கு, எப்படின்னு தெரியல. இந்த 3வது ஸ்லோகத்துக்கு மேலே ஒரு சின்ன ஒரு 2 லைன் இருக்கு, ஒரு இன்ட்ரோடக்ஷன். நான் அதை படிச்சிடுறேன். உங்கள் புக்கில் இப்போ நான் பிடிஎஃப் அனுப்புனதில் உங்களுக்கு இருக்காது, இருந்தாலும் நான் வந்து அதை வியாக்கியானம் பண்ணிடுறேன். இதம் ஷரீரம் இத்தியாதி ஸ்லோக உபதிஷ்டஸ்ய. நம்ம என்ன பண்ணிருக்கோம், முதல் ஸ்லோகமே என்ன பண்ணிருக்கோம், இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்திரம் இத்யபிதீயதே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கார் இந்த அத்தியாயத்தை. இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்திரம் இத்யபிதீயதே. இந்த ஷரீரத்துக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ஷேத்திரம் அப்படின்னு பேர். இந்த ஷரீரத்துக்கு பேர், தேகத்துக்கு பேர் அப்படின்னு ஆரம்பிச்சு ஸ்லோக உபதிஷ்டஸ்ய க்ஷேத்திர அத்தியாய அர்த்தஸ்ய அப்படி ஆரம்பிக்கப்பட்ட அத்தியாயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அத்தியாயத்துக்கு க்ஷேத்திரஜ விபாக யோகம்னு பார்த்துருக்கோம். இன்னொரு பேர் வந்து ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருக்கேன், இதுக்கு பேர் என்ன பேருன்னா க்ஷேத்திர அத்தியாயம் அப்படின்னு பேர். இந்த அத்தியாயத்துக்கு என்ன பேரு, க்ஷேத்திர அத்தியாயம். இந்த அத்தியாயத்தோட அர்த்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா சங்கிரக ஸ்லோகா அயம் உபன்யஸ்யதே. இப்ப இந்த 3வது ஸ்லோகத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 13வது சாப்டர்ல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோமோ அதை எல்லாத்தையும் ரொம்ப கிறிஸ்பியா சங்கிரகமா சுருக்கமா என்ன பண்ண போறோம், சொல்ல போறோம். இந்த 3வது ஸ்லோகத்துல கிருஷ்ண பரமாத்மா சொல்ல போற ஒரே ஸ்லோகத்துல நம்ம எதெல்லாம் பார்க்க போறோமோ அதை எல்லாத்தையும் சொல்ல போற. எதுக்காக சொல்றீங்க, ஒரே ஸ்லோகத்துல எல்லாத்தையும் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தத்து க்ஷேத்திரம் யத்துச்ச இத்தியாதி ஆரம்பிக்கும் போது 3வது ஸ்லோகம் ஆரம்பிக்கும் போதே தற்ஷேத்திரம் யச்சயா திருச்ச அப்படின்னு ஆரம்பிக்குது. இந்த ஸ்லோகம் எதுக்காக ஆரம்பிக்குது அப்படின்னா, வியாச்சிக்யாசிதஸ்யஹி அர்த்தஸ்ய. நம்ம இந்த அத்தியாயம் ஃபுல்லா எந்த அர்த்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா விசாரம் பண்ண போறோமோ, இந்த அத்தியாயம் ஃபுல்லா என்ன விசாரம் பண்ண போறோமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்வதற்கு ஆசையினால சங்கிரக உபன்யாசோ நியாய இதி. சங்கிரகமா நான் இதை தான்ப்பா பண்ண போறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு காரியத்தை பண்றது. எனக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாமி நீங்க செய்யறது எல்லாத்தையும் சொல்லவே சொல்லாதீங்க சாமி. வெளியிலாம் வந்து பார்த்தீங்கன்னா லௌகிகத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கு, சொல்றத வந்து செய்யறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாது அப்படின்னு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா முதல்லயே சங்கல்பம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா. நம்ம எந்த காரியத்துல ஈடுபடுறதா இருந்தாலும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்ப பூர்வகமாக தான் ஒரு காரியத்தை பண்றோம். அதே மாதிரி ஒரு கிரந்தங்கள் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உத்தேசம் அப்படின்னு பேர், அதுக்கு பேர் உத்தேசம்னா நாம மாத்திர சங்கீர்த்தனம் உத்தேசா. நான் வீடு கட்ட போறேன் அப்ப சொல்றது நான் வீடு கட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இன்னும் வீடு கட்டல, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றது சொல்லியாச்சு. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த 3வது ஸ்லோகத்துல தான் எதை விசாரம் பண்ண போறேன் அப்படின்றத வெறும் பேரு மாத்திரமா, நாம மாத்திர சங்கீர்த்தனம் உத்தேசா, வெறும் பேரு மாத்திரமா வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போறார். 6 விஷயங்களை இந்த ஸ்லோகத்துல சொல்றார். என்னென்ன விஷயம் பாப்போம், ஸ்லோகத்துல இருந்தே ஆச்சாரியர் சொல்றாரு பாப்போம். இந்த விதமா சொல்றது தான் வந்து பாத்தீங்கன்னா நியாயம்னா என்ன அர்த்தம், நியாய இதி, இதுதான் நியாயம். எந்த ஒரு கிரந்தங்கள் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், நான் இதை பண்ண போறேன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஓஹோ இவர் இப்படி பண்ண போறாரு போல இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். என்ன பண்ண போறேனே தெரியாம உட்கார்ந்து இருந்தோன்னா ஒரு கன்ஃபியூஸ், இவர் என்ன சொல்ல போறாரு, எதுக்காக சொல்ல போறாரு அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா தர்க்க கிரந்தங்கள்ல நியாய கிரந்தங்கள்ல எல்லாத்துலயும் இந்த விஷயம் ரொம்ப முக்கியமா இருக்கு. உத்தேசம் அப்படின்னு பேர். அப்ப இந்த ஸ்லோகத்துக்கு மேல என்ன போட்டுக்கணும், உத்தேச ஸ்லோகம். உத்தேசம்னா என்னது, நாம மாத்திர சங்கீர்த்தனம், நான் என்ன பண்ண போறேன்றத வெறும் பேரு மாத்திரமா சொல்றது ஆயிடுச்சு. வந்துருங்க ஸ்லோகத்துக்கு 3வது ஸ்லோகம். தத்ஷேத்ரம் யச்சயா திருச்ச, தத்ஷேத்ரம் யச்சயா திருச்ச யத்விகாரி யதஸ்ச யத்
யத்விகாரி யதஸ்ச யத் சச்சயோ யத் பிரபாவஸ்ச சச்சயோ யத் பிரபாவஸ்ச தத் சமாசேன மே ஸ்ருணு தத் சமாசேன மே ஸ்ருணு தத் க்ஷேத்ரம் யச்ச யாத்ருக்ச யத்விகாரி யதஸ்ச யத் சச்சயோ யத் பிரபாவஸ்ச தத் சமாசேன மே ஸ்ருணு. இந்த அத்தியாயம் ஃபுல்லா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அத்தியாயம் இல்ல முழுசா ஞான யோகமே 18வது அத்தியாயம் வரைக்குமோ இல்லை இனிமே பண்ணக்கூடிய உபனிஷதங்கள் எதெல்லாம் நீங்க படிக்கிறீங்களோ மொத்த வேதாந்தமும் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முதல்லயே உங்களுக்கு ஒரு ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம அனாத்ம விவேகத்தை பத்தின ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கேன். ஆத்ம அனாத்ம விவேகத்துல சொல்லும் போதே திருஷ்யம் சர்வம் அனாத்மா சியாத், உங்களுக்கு போன பிடிஎஃப்ல முதல் 2வது பேஜ்லயே இதை நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. திருஷ்யம் சர்வம் அனாத்மா சியாத் திருகேவ ஆத்மா விவேகினக. நான் பார்க்கிறதெல்லாம் திருஷ்யம், யாரு பார்க்கிறவனோ அவன்தான் திருகேவ ஆத்மா விவேகினக. இந்த பார்க்கின்ற ஆத்மா யாரு அப்படின்னா பார்ப்பவன் தான் ஆத்மா. மற்றபடி எதெல்லாம் பார்க்கிறேனோ அதெல்லாம் அனாத்மா, திருஷ்யம் அப்படின்னு பேரு. இந்த ஆத்ம அனாத்ம விவேகோயம் கதிதோ கிரந்த கோட்டிபிகி. இந்த ஆத்ம அனாத்ம விவேகத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா திருக்கு திருஷ்ய விவேகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதைத்தான் கிரந்தங்கள், மொத்த வேதாந்த கிரந்தங்களும் மொத்த ஞானமும் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த அத்தியாயத்துல இந்த ஸ்லோகத்துல ஆச்சாரியர் என்ன பண்ண போறார், அந்த விவேகத்தை ஆரம்பிக்கிறார். என்ன விவேகம்? தத் க்ஷேத்திரம். மொத்தம் 6 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். தத்து க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எது, எத்தத் க்ஷேத்திரம் அப்படின்னு போட்டுக்கணும். எது அந்த க்ஷேத்திரம்? தத்து க்ஷேத்திரம் எது அந்த க்ஷேத்திரம். க்ஷேத்திரம் சொல்றீங்களா சுவாமி? இல்லையே, சொல்லியாச்சு. இதம் சரீரம் கவுந்தேயன்னு சொல்லியாச்சு இல்லை உங்களுக்கு. அப்போ திரும்ப என்ன சொல்ல வேண்டியிருக்கு? திரும்ப இந்த கேள்வி எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் சரீரத்தெல்லாம் நம்ம இன்னும் ஆராய்ச்சி பண்ணவே இல்லை, இன்னும் ரிசர்ச் பண்ணவே இல்லை. பேரு மட்டும் சரீரம், இது க்ஷேத்திரம்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த சரீரத்தை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விவேகம் பண்ண போகிறோம். அதுதான் முதல் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தத் க்ஷேத்திரம் எது, எது எது இந்த அந்த க்ஷேத்திரம் என்பது ஒரு கேள்வி. 2வது யாதிருக்ச. யாதிருக்ச அப்படின்னா அது எத்தகையது, எந்த விதமான லட்சணங்களை உடையது, இந்த சரீரம் வந்து எந்த விதமானது. அதுக்கப்புறம் எது விகாரி, இதோட விகாரங்கள் என்ன, இது எந்த விதமான விகாரங்களை உடையது. விகாரம்னு என்ன அர்த்தம்? மாறுபாடுகள். அம்மா வயிற்றுக்குள்ளார போனதுல இருந்து கர்ப்பாதான சம்ஸ்காரத்துல இருந்து முடிகிற வரைக்கும் இந்த தேகம் என்னெல்லாம் மாற்றத்தை அடையுது, அதுக்கு பேர் விகாரம்னு பேரு. எது விகாரி, எதிலிருந்து உண்டாச்சு, என்ன மாறுபாட்டை அடையுது, எல்லாத்தையும் சொல்லணும். அதுக்கப்புறம் எதஸ்ச எது, எதிலிருந்து வந்தது. இந்த க்ஷேத்திரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எதிலிருந்து எது உண்டாயிற்று. நிறைய தத்துவங்கள் சொல்றோம், 24 தத்துவங்கள் சொல்ல போறோம் இந்த திருஷ்யத்துக்கு. க்ஷேத்திர தர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா 24 தத்துவங்களா பிரிக்க போறோம். எது எதிலிருந்து வந்துச்சுன்றதையும், அதுக்கு பேர் எதஸ்ச எது, எதிலிருந்து எது வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 4 கேள்வி உண்டு. அதுக்கு பிறகு 5 சச்சயோ எது, அந்த அந்த இவன் எவன், அந்த க்ஷேத்திரஜன். சச்ச அப்படின்னும் போது ஒரு ஆளை சொல்றது. சச்ச அப்படின்னா க்ஷேத்திரஜன், க்ஷேத்திரஜன் ஒரு ஆளை சொன்னீங்களே, இந்த சரீரத்திலிருந்து எவன் அறிகின்றானோ அவன் க்ஷேத்திரஜன் அப்படின்னு. அந்த ஆத்மா பார்ப்பவன், தர்ஷ்டா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா சச்ச யஹ, அவன் யாரு, அவனை பத்தின விசாரம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எத்து பிரபாவகச்ச, அந்த க்ஷேத்திரஜன் சொல்லக்கூடிய ஆத்மா வந்து எந்த விதமான பிரபாவத்தை, சாமர்த்தியத்தை உடையவனாக இருக்கின்றான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தத்து சமாசேன. அப்ப எத்தனை கேள்வி? அந்த க்ஷேத்திரம்னா எது, தத் க்ஷேத்திரம் எது ஒண்ணு. யாதிருக்ச, எந்த விதமானது அந்த க்ஷேத்திரம். எது விகாரி, எதிலிருந்து அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விகாரத்தை அடைகிறது, அது விகாரம் என்ன விகாரம்.
அதுக்கப்புறம் எதிலிருந்து எது உண்டாயிற்று, 24 தத்துவங்கள் எதிலிருந்து எதெல்லாம் உண்டாயிற்று, அந்த க்ஷேத்திரஜன் சொல்லக்கூடியவன் யார், அதுக்கப்புறம் அந்த க்ஷேத்திரஜன் எந்த விதமான பிரபாவத்தை உடையவன், சாமர்த்தியத்தை உடையவன் அப்படின்னு மொத்தம் 6 கேள்விகளை நான் என்ன பண்ண போறேன். தத்து சமாசேன மே ஸ்ருணு, ஏ அர்ஜுனா அதை சுருக்கமா, சமாசம்ன்றதுக்கு அர்த்தம் சுருக்கமாக, மே ஸ்ருணு என்னிடமிருந்து பாத்தீங்கன்னா கேட்டு தெரிந்து கொள்வாயாக அப்படின்னு ஸ்லோகத்தோட மீனிங் சொல்லியாச்சு. இப்ப விசாரம் பண்ண போறோம், ஒவ்வொன்னா பண்ண போறோம். அப்பதான் சிங்க் ஆகாம இருக்கிறத பத்தி நமக்கு தெரியும். ஒன்னோட ஒண்ணு இணையாம பார்க்கணும்னா பிரிச்சு பிரிச்சு பார்க்கணும். பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா மோகம் போயிடும். அதுக்காக தான் இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. ஆச்சாரியர் சொல்றாரு, எது நிர்திஷ்டம் இதம் ஷரீரம் இது தது தச்சப்தேன பராமர்ஷதி. இது என்ன சொல்றாரு அப்படின்னா, தத்து அப்படின்னு வருதுல, தத்து க்ஷேத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல ஆரம்பிக்கும் போது, அந்த தத்துன்றது பாத்தீங்கன்னா எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்து நிர்திஷ்டம் இதம் ஷரீரம். முதல் ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா இதம் ஷரீரம் கௌந்தேய அப்படின்னு எந்த இந்த ஷரீரத்தை சொன்னமோ அந்த ஷரீரத்தை தான் நம்ம என்ன பண்றோம், தத்து அப்படின்ற சப்தத்தினால அது அப்படின்னு சொல்றோம். அந்த ஷரீரம் அப்படின்ற சப்தத்தால் பராமர்சத்தினால் தழுவப்படுகின்றது. அப்போ தத்து க்ஷேத்திரம்னு என்ன அர்த்தம், அந்த க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரம்னா எது, முதல் ஸ்லோகத்துல சொன்ன இதம் ஷரீரம் கௌந்தேயன் சொல்றத குறிக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து சொல்றாரு எச்ச இதம். எத்துச்ச அப்படின்னா இதம் நிர்திஷ்டம், தத்து க்ஷேத்திரம் எத்து, தத்து க்ஷேத்திரம் எத்து. இந்த எத்துன்ற சப்தம் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது யாராவது விஷ்ணு சஹஸ்ரநாமம் வந்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் மனசுல வச்சுக்கணும். எத்து தத்து இந்த 2 சப்தமும் பாத்தீங்கன்னா பகவானோட நாமங்களா சொல்லப்படுது. இந்த எத்து தத்துன்றதெல்லாம் எப்போ இது பண்ணுவோம் அப்படின்னா சர்வநாம சப்தங்களா பயன்படுத்துறது. பகவான் சர்வமா இருக்காருன்றதுனால பராமர்சனம்னு ஒன்ன வார்த்தையில சொல்ல முடியாத எதுவோ எதுவோ அது இது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இங்க எத்துன்ற சப்தம் எதுக்காக சொல்லப்படுதுன்னா, இதம் அப்படின்னு எதை நீங்க இந்த சரீரத்தை முதல் ஸ்லோகத்தை சொன்னீங்களோ அதை பாத்தீங்கன்னா நிர்திஷ்டம் க்ஷேத்திரம், சொல்லப்பட்ட அந்த க்ஷேத்திரத்தை குறிக்கிறது எது. அப்ப கேள்வி என்னது, அந்த க்ஷேத்திரம்னு எதை நீங்க சொன்னீங்களோ அது எது அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். அந்த க்ஷேத்திரம்னு எதை நீங்கள் முதல் ஸ்லோகத்துல சொன்னீங்களோ அது எது அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டினை தயார் பண்ணிக்கலாம். ரெண்டாவது என்னது அப்படின்னா, தத்து யாதிருக்கு, அந்த சரீரம் பாத்தீங்கன்னா யாதிருக்குன்னு என்ன அர்த்தம், யாதிருஷம் ஸ்வகீயைஹி தர்மைஹி, எந்த விதமான தர்மங்களோடு கூடியதாக இந்த சரீரமானது இருக்கிறதோ. ரெண்டாவது, இந்த சரீரத்துக்குன்னு நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு, தர்மங்கள் இருக்கு. எந்த விதமான தர்மங்களோடு கூடியதாக, தன்னுடைய சொந்த தர்மங்களோடு கூடியதா இந்த சரீரம் இருக்கு. ரெண்டாவது கொஸ்டின். ச சப்தா, இதுல சகாரம் இருக்குல்ல, தத் க்ஷேத்திரம் யச்ச யாதிருக்கு ச, எல்லா இடத்துலையும் ச ச சன்னு இருக்கு. இது இந்த சகாரம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமுச்சயார்த்தோ, சமுச்சயனா கனெக்ட் பண்றது, அண்டு நம்ம போடுறோம்ல, எல்லா இடத்துலையும் அண்டு அண்டுன்னு போடுறோம், மேலும் மற்றும் அப்படின்னு போட்டு ஒரு சப்தத்தை இணைக்கிறோம். அதுக்காக அதுக்கு பேர் சமுச்சயார்த்தம்னு பேரு சகாரம். அது பாத்தீங்கன்னா எது விகாரி. மூணாவது கொஸ்டின் என்னது, எது விகாரி. எது விகாரின்னு அர்த்தம், எது விகாரி யோ விகாரக அஸ்ய, எந்த விதமான விகாரத்தை உடையதா இது பாத்தீங்கன்னா இருக்கிறதோ அதுக்கு பேர் எது விகாரி. இதுக்கு பாத்தீங்கன்னா எந்த விதமான விகாரங்கள் இருக்கிறது இந்த சரீரத்துக்கு. அது மட்டும் இல்ல, எதக எதிலிருந்து, யஸ்மாத்து, எதகனா யஸ்மாத்து, எதிலிருந்து, ச எத்து காரியம் உற்பத்தியதே, எதிலிருந்து எந்த காரியம் உற்பத்தி ஆயிற்று. மொத்தம் பாத்தீங்கன்னா க்ஷேத்திரத்துல எத்தனை தர்மம் சொல்ல போறோம், 24 தத்துவங்கள் சொல்ல போறோம். எதுல இருந்து எது உற்பத்தி ஆச்சுன்னு ஆர்டரா நமக்கு தெரியணும். எது காரணம் எது காரியம்னு தெரியணும். எதுக்கு சுவாமி யாராவது கேட்பாங்க, எதுக்கு ஆர்டரா தெரிஞ்சுக்கணும், குத்துமதிப்பா தெரிஞ்சா பத்தாதா அப்படின்னா, இல்ல தெரியாது. ஏன் அப்படின்னா லய பிரக்கிரியாவுக்கு போகிறோம். லய பிரக்கிரியான ஒண்ணுல காரணத்துல காரியத்தை லயம் பண்ணிக்கிட்டே போய் தான் கடைசியில சுத்த பிரம்மத்துல போய் நிக்கணும். அப்ப சுத்த பிரம்மத்துல போய் நிக்கணும் அப்படின்னா எப்படி உற்பத்தி ஆயிற்றோ அதே ரூட்ல ரிட்டர்ன் போகணும்.
இப்ப தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் சுகமா தூங்குனேன்னு தானே இருந்துச்சு. அப்ப நான் சுகமா தூங்குனேன்ல இருந்து ஆரம்பிச்சு எப்படி வேக்கப் ஆகிறோம், இந்த ஜெகத்து எப்படி உண்டாச்சு, திரும்ப வந்து நம்ம தூங்க போகும்போது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா உள்ள போறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதான் உட்கார்ந்து இருந்துகிட்டு நிதித்தியாசனம் பண்ணும்போது நமக்கு வந்து காரணத்துல காரியத்தை லயம் பண்ணிக்கிட்டே போகணும். 24 தத்துவங்களையும் ஒண்ணுக்குள்ளார லயம் பண்ணிக்கிட்டே போய் அந்த மூல காரணமா இருக்கிற பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா பிராப்தி பண்ணணும். அதுக்காக எதிலிருந்து எது உண்டாயிற்று அப்படின்னு உற்பத்தியதே இது வாக்கிசேஷிக மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, ஸ்லோகத்துல யதஸ்ச யத்துன்னு மட்டும் இருக்கு. அது கூட ஒரு வாக்கியத்தை போட்டுக்கணும், யதஸ்ச யத்து உற்பத்தியதே, யதஸ்ச யத்து காரியம் உற்பத்தியத்தை, எந்த தத்துவத்திலிருந்து எந்த காரியம் உண்டாயிற்று அப்படின்ற ஒரு சப்தத்தை போட்டுக்கணும். எதிலிருந்து எந்த காரண தத்துவத்திலிருந்து எந்த காரிய தத்துவம் உண்டாயிற்று, இது கேள்வி. இதுக்கப்புறம் ஆச்சாரி சொல்றாரு சச்ச யக க்ஷேத்திரஜ்ஞோ. 4க்கு அப்புறம் 5வது கொஸ்டின், சச்ச அப்படின்னா அந்த க்ஷேத்திரத்தை அறிபவன் ஒருத்தர் இருக்கானே, யாரு? க்ஷேத்திரஜ்ஞா. இந்த சரீரத்திலிருந்து இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அறியறான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. எவன் வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்லோகத்திலேயே ஆச்சாரியர் என்ன பண்ணிடுறார், ஏதத்து யோ வேதி தம் பிராகு க்ஷேத்திரஜ்ஞ இதி தத்விதா. இந்த சரீரத்தில இருந்து கொண்டு இந்த சரீரத்தை எவன் பார்க்கிறானோ அவனுக்கு பெயர் க்ஷேத்திரஜ்ஞன் அப்படின்னு பார்த்துட்டோம் முதல் ஸ்லோகத்திலேயே. அப்ப அந்த க்ஷேத்திரஜ்ஞனுக்கு பேர் தான் சச்ச. அந்த அவன் யக க்ஷேத்திரஜ்ஞம், எந்த க்ஷேத்திரஜ்ஞன் சொல்லப்பட்டானோ முதல் ஸ்லோகத்துல அந்த க்ஷேத்திரஜன் என்ன அர்த்தம், சாட்சி, ஆத்மா, தர்ஷ்டா. அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்திஷ்டக ச எத்து பிரபாவோ, அவன் யாரு, அவன் வந்து பாத்தீங்கன்னா சச்ச யஹா அப்படின்னு கேள்வி கேட்டாச்சு. அவன் யாரு, அதே நேரத்தில் அவன் எந்த விதமான பிரபாவத்தை உடையவன், ஏ பிரபாவா உபாதிகிருத்தா சக்தையோ. பிரபாவம்னா என்ன சுவாமி அப்படின்னா, நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த பிரகாசம் இருக்குல்ல, இந்த லைட்டை வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்குது, இந்த ரூமை ஃபுல்லா பிரகாசிக்குது. வேற என்ன பண்ணுது இந்த லைட்டு? இந்த லைட் ஏதாவது பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ணல. பிரகாசிக்கிறது மட்டும்தான் பண்ணுது, பிரகாசம் மட்டும்தான். ஆனா அதுக்கு மேலதான் எல்லா காரியமும் நடந்துகிட்டு இருக்கு. பிரகாசம் இல்லைன்னா பவர் கட் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த க்ஷேத்திரஜனோட பிரபாவம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் சந்நிதி மாத்திரமா அனுகிரகம் பண்றது. தான் இருக்கிற நிலையில இருந்து எல்லா காரியத்தையும் அது பண்ண வைக்குது. ஆனா அது எதையுமே பண்றது இல்லை. அப்ப இதோட பிரபாவம்னு எதை சொல்றீங்க? அப்ப நான் மாயையோட இந்த சைத்தன்யம் ஒன்னா சேர்ந்துச்சுன்னு வச்சுங்க, என்ன பேர் வந்துடும் அதுக்கு? ஈஸ்வரன். இந்த சைத்தன்யம் மாயாசக்தியோட, திரிகுணாத்மிகா மாயாசக்தியோட சேர்ந்தோன என்ன ஆயிடுது? ஈஸ்வரன் அப்படின்னு ஆயிடுது. அந்த ஈஸ்வரன்ட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டி, ஸ்திதி, லயம், அனுகிரகம், நிகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா சக்திகளும் வந்து பாத்தீங்கன்னா சுவாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்துடுது. அப்ப சக்தி வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரபாவம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா க்ஷேத்திரஜனோட பிரபாவம் ஒன்னும் இல்லை. சுத்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா மண்ணு மாதிரி ஒரு யூஸ்லெஸ். சுத்த பிரம்மம் என்னது? யூஸ்லெஸ்ன்னு வச்சுங்க. அது கூட மாயாசக்தி சேர்ந்தோன உபாதின்னு பேரு. அந்த உபாதி கிருதாக, அந்த உபாதியினால் செய்யப்பட்டதாக சக்தையோ. என்ன சக்தி? அந்த சைத்தன்யத்தோட சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3 இருக்கு பாத்தீங்களா, இது ஒண்ணு சேரும். இப்படி சேரும் போது என்ன ஆகுதுன்னா இந்த சைத்தன்யம் சத்துவகுணத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். சத்துவகுணத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும் போது அதுக்கு என்ன பேரு? விஷ்ணு பகவான் அப்படின்னு பேரு. ஸ்திதிகர்த்தா நாராயணகா. இங்க இருக்க எல்லாத்தையும் ஸ்திதிகர்த்தாவா விஷ்ணுவா ஆகிற, எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கட்டி காப்பாத்துற. அதே சத்துவ இந்த சுத்த சைத்தன்யம் பிரம்ம தத்துவம் ரஜோகுணத்துல ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா பிரம்மா, அவர் தான் சிருஷ்டியை பண்றவர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதே பிரம்ம தத்துவம் இந்த மாயையோட தமோ குணத்துல ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா ருத்ரன், அவர் தான் எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்றார். அப்ப சிருஷ்டி, ஸ்திதி, லயம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சக்தி. இந்த சக்தி எல்லாம் யாரோடது அப்படின்னா மாயான்ற உபாதியோடு சேரும் போது இந்த க்ஷேத்திரஜனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்டாகின்றது. எத்து பிரபாவகச்ச, அந்த எந்த பிரபாவம் இந்த க்ஷேத்திரஜனுக்கு இருக்கோ அதனையும் என்ன பண்ண போறீங்க? தத்து
க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞோ யாதாத்மிய யதா விசேஷிதம். இந்த ரெண்டுத்தையும் பத்தி முதல் 4 கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 விஷயங்கள் க்ஷேத்திர தர்மம். அதுக்கப்புறம் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ஷேத்திரஜ்ஞனை பத்தினது. மொத்தம் 6 கேள்விகளை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பேச போறோம். இந்த 2த்துக்கும் பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ விபாகம். இந்த 2த்தையும் பிரிச்சு தெரிஞ்சுக்க போறோம். இதோட யாத்தாத்மியம், யாத்தாத்மியம் என்ன அர்த்தம்? உள்ளது உள்ளபடியா எது இருக்கோ அதுக்கு பேர் யாத்தாத்மியம்னு பேர். எது உள்ளது உள்ளபடியோ, இப்ப நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா விவேகம் இல்லை. நம்ம ஒவ்வொரு தத்துவத்தையும் பிரிச்சு 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 பார்த்தோம் அப்படின்னா வைராக்கியம் வந்துவிடும். நான் ஒரு ஸ்வீட் ஸ்டாலுக்கு போனேன். ஒரு ஸ்வீட் ஸ்டால்ல கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, ரெகுலரா போயிட்டே இருந்தேன். அங்க இருக்க மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி ஆயிட்டேன். அவர்கிட்ட போகும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு அவர் என்ன பண்றாருன்னு சமைக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் வந்து பாத்தீங்கன்னா மைசூர் பாக் வந்து ஸ்பெஷலிஸ்ட். அவர் மைசூர் பாக் வந்து பாத்தீங்கன்னா எப்ப போனாலும் மைசூர் பாக் வந்து அந்த இது மாதிரி வச்சுக்கிட்டு கிண்டிக்கிட்டே இருப்பார். அதான் அவரோட வேலை. நான் சொன்னேன், ஜி எனக்கெல்லாம் மைசூர் பாக் ரொம்ப உயிர் ஜி, நீங்க எவ்வளவு சாப்பிடலாம்ல, எப்ப பார்த்தாலும் மைசூர் பாகை கிண்டிக்கிட்டே இருக்கீங்க, மைசூர் பாகை நல்லா சாப்பிடுவீங்கல்ல அப்படின்னு. சாமி உண்மையிலே சொல்ல போனா ஒரு கரெக்டா இனிப்பு இருக்கான்னு பாக்குறதுக்கு, பதம் பாக்குறதுக்கு மட்டும் ஒரு சின்னோண்டு பீஸ் எடுத்து வாயில போடுவோம் சாமி. மற்றபடி எனக்கு மைசூர் பாகை பிடிக்காது சாமி. என்னங்க இது மைசூர் பாகு பிடிக்காதா? ஊர்ல இருக்கவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க மைசூர் பாகை வந்து பாத்தீங்கன்னா விரும்பி விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்கா, ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு, நீங்க ஏன் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு. ஏன் தெரியுங்களா அவர் சாப்பிட மாட்டாரு? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட விஷயம் தெரியாம எல்லாத்தையும் ஒண்ணு கூட்டி, நெய், கடலை மாவு, சர்க்கரை எல்லாத்தையும் ஒண்ணு கூட்டி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகா பேக்கிங்ல கொடுத்தோன்னு நமக்கு ஆஹான்னு சாப்பிட்றோம். அந்த சமையல்காரர் என்ன பண்ணிருப்பார், மாஸ்டர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடலை மாவை தனியா எடுத்து வச்சிருப்பார். அதை வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி, அதுக்கப்புறம் சர்க்கரை பாகை தனியா தயார் பண்ணி, அதுக்கப்புறம் கீயை தனியா பண்ணி, இந்த 3த்தையும் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணி முகத்துல அடிச்ச மாதிரி இருக்கும். சமையல்காரங்க, கல்யாணத்துல இருக்க சமையல்காரங்க கடைசியில என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா உங்களுக்கு? நமக்கு நல்லா வயிறார விதவிதமா சமைச்சு போட்டுட்டு கடைசியில ஓரமா ஒரு ரசத்தை வச்சு தனியா 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் இருக்காது அந்த ரசத்துல, வெறும் தக்காளியை போட்டு ஒரு ரசத்தை வச்சு உட்காந்து ஓரமா உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. நம்ம எந்த ஐட்டமும் சாப்பிட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா எதுல நீங்க அதிகமா ஹேண்டில் பண்றீங்களோ, பிரிச்சு 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 எல்லாம் பண்றீங்களோ, அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோகம் உண்டாகாது, அதை அனுபவிக்கணும்ன்ற எண்ணம் உண்டாகாது. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டோம், ஒரு பேக்கேஜ் அசம்பிள், இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசம்பிள் பண்ணப்பட்டது, சங்காத்தம் அப்படின்னு பேரு. எதுனே தெரியல, விவகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இதுல என்னென்னலாம் இருக்கு, 24 தத்துவங்கள் என்னென்னலாம் இருக்குன்றது நமக்கு தெரியவே மாட்டேங்குது. கூட்டாஞ்சோறு மாதிரி எல்லாத்தையும் ஒண்ணு கட்டி கிச்சடி பண்ணி வச்சிருக்கோம். அதனால விவேகமே வரமாட்டேங்குது, வைராக்கியமும் வரமாட்டேங்குது. வைராக்கியம் வரும்னா எப்படி வரும்? பிரிச்சு பார்க்கணும். கடலை மாவு சாப்பிடுங்க. ஐயா கடலை மாவா, இது எப்படிங்க சாப்பிட்றது? நெய்யை எடுத்து குடிங்க. ஒரு ஸ்பூன் ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடியை வந்து கடலை மாவு வாயில கொட்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு, ஒரு 2 ஸ்பூன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரையும் உள்ள போட்டு, அவ்வளவுதான், இதான் மைசூர் பாகு அப்படின்னு சொன்னா நம்மளால சாப்பிட முடியுமா? அப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசம்பிள் பண்ணதுக்கு பிறகு மைசூர் பாகு நல்லா இருக்குன்றோம். அதே மாதிரி இந்த தேகாதிகள் எல்லாத்தையும் பிரிச்சு பார்க்காததுனால இதுல ஒரு பெரிய மோகம் வந்திருக்கு நம்ம. அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா மொத்தம் 4 கேள்விகள் மூலமா இதை அனலைஸ் பண்ணி இந்த க்ஷேத்திரம்னா என்னன்னு பார்க்க போறோம். வாஸ்தவத்துல இது என்ன, மைசூர் பாகுனா வாஸ்தவத்துல என்ன? ஒவ்வொரு ஐட்டத்தையும் எடுத்து 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 ஆராய்ச்சி ஒவ்வொன்றையும் பிரிச்சு பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா மோகம் போய்விடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா க்ஷேத்திரஜன், நான் சொல்றேனே, நானை பத்தி யாருக்குமே அறிவு இல்லை. இந்த நானை வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு அறிய போறோம். யாத்தாத்மியத்தை தெரிஞ்சுக்க போறோம். உள்ளது உள்ளபடி என்னவோ அதை தெரிஞ்சுக்க போறோம். எதுல இருந்து தெரிஞ்சுக்க போறீங்க? யதா விசேஷிதம். எப்படி வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டதோ, சிறப்பாக சொல்லப்பட்டதோ, அதை உள்ளது உள்ளபடியா நம்ம என்ன பண்ண போறோம்? சமாசேன சங்கேபேன. நான் சுருக்கமா சொல்றேன், நிறைய கிரந்தங்கள் இருக்கு. அதனால வந்து நான் இப்ப என்ன பண்ண போறேன், அர்ஜுனா உனக்கு நான் சுருக்கமா சங்கேபேன சொல்ல போறேன், சுருக்கமா சொல்ல போறேன். மே மம வாக்கியத்தக ஸ்ருணு.
என்னுடைய வாக்கியத்திலிருந்து, நான் சொல்லக்கூடிய வாக்கியத்திலிருந்து தெரிந்து கொள்வாயாக. எதுக்கு ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸ்ருத்வா அவதாரய இத்தியர்த்தக, கேட்டுட்டு அப்படியே போயிடாத. இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு அப்படின்னா அப்புறம் விவேகம் பண்ண முடியாது. அதுக்காக தான் ரிப்பீட்டேஷனா நான் நிறைய பண்றது. ஒரு வாட்டி போனா நிக்காதுன்றதுக்காக 2வது வாட்டி 3வது வாட்டி 4வது வாட்டி எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, உள்ள அவதாரணம் பண்றது நான் நிச்சயம் பண்ணிக்கோ. ஒவ்வொரு தத்துவங்களையும் பாத்தீங்கன்னா சாலிடா இதுதான் அப்படின்னு மனசுக்குள்ளார உள்வாங்கி நிலை நிப்பாட்டிக்கோ. அப்பதான் கன்ஃபியூஸ் ஆகாம மோகம் வராம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியாச்சு. இத்தியர்த்தக பாஷ்யம் முடிஞ்சு. அப்புறம் 4வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். 4வது ஸ்லோகம் பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, ஆச்சாரியார் ஒரு அவதாரிக்கா கொடுக்கிறார். தத்து க்ஷேத்திர க்ஷேத்திரஞயோர் தத்து க்ஷேத்திர க்ஷேத்திரஞயோஹோ யாத்தாத்மியம் விவக்ஷிதம் ஸ்தௌதி ஸ்ரோத்ரு புத்தி பிரரோச்சனார்த்தம். ஆச்சாரியார் ரொம்ப அருமையா இது பண்ணுவாங்க. நம்ம எந்த ப்ராடக்டை விற்கிறதா இருந்தாலும் முதல்ல என்ன காட்டணும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மொத்த மார்க்கெட்டிங் எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா விளம்பரத்தில் தானே இருக்குது. இவ்வளோ கிடைக்கும், அவ்வளோ கிடைக்கும், இது நடந்துடும், அது நடந்துடும் அப்படின்னு உங்கள்கிட்ட ஆசையை தூண்டணும். ஆசையை தூண்டினாதான் ப்ராடக்டை பார்த்தீங்கன்னா சேல் பண்ண முடியும். அப்போது எல்லா விஷயத்துலையும் அனாதி காலத்திலிருந்தே நல்ல விஷயங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியது. கிருஷ்ணரே பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறார், மார்க்கெட்டிங் பண்றார். மார்க்கெட்டிங் ட்ரிக்ஸ் அப்பவே ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்றாரு அப்படின்னா, ஸ்ரோத்ரு புத்தி பிரயோஜனார்த்தம், கேட்பவர்களோட புத்தி இருக்கு பார்த்தீங்களா, இது அட்டென்ஷனுக்கு வரணும். தன்னுடைய இதுக்கு கொண்டு வசப்படுத்தி அதுக்கப்புறம் தான் உன்னை சொல்லணும். இல்லைன்னா என்ன ஆகும், மனசு செதறி போயிருக்கும். இப்ப நம்ம ஒரு 6 நிமிஷத்துக்கு டெய்லி ஸ்லோகத்தை சொல்றோம்ல, தியான ஸ்லோகங்களை சொல்றோம் பாத்தீங்களா, 6 நிமிஷத்துக்கு எதுக்காக சொல்லணும் சாமி? பூர்ணமதக சொல்லிட்டு ஆரம்பிச்சிடலாமே, எம் பிரம்மா ஒரே ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிடலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுக்காக டெய்லி ஒரு 6 நிமிஷத்தை முதல்ல ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா, நம்முடைய மனசு பாத்தீங்க அப்படின்னா வெளியில இங்க அங்க எல்லா இடத்தையும் செதறி போய் கிடக்கும். பழைய திங்கிங்ல நிறைய இருக்கும். நேத்தெல்லாம் என்ன நடந்துச்சோ, இன்னைக்கு காலையில என்ன நடந்துச்சோ, யார்கிட்ட என்ன பேசிருப்போமோ, அதெல்லாம் அப்படியே இருக்கும். இந்த ஒரு 6 நிமிஷத்துக்கு நம்ம பாத்தீங்கன்னா மெதுவா பாத்தீங்கன்னா அந்த தியான ஸ்லோகங்கள்லாம் சொல்ல 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 மனசு பாத்தீங்கன்னா இந்த பாடத்தை நோக்கி என்ன அட்டென்ஷன் ஃபுல்லா ஃபோக்கஸ் ஆகும். அந்த ஃபோக்கஸ் ஆகிறதுக்காக தான் டெய்லி டைம் போனாலும் பரவாயில்லன்னு ஒரு 6 நிமிஷம் ஸ்லோகம் சொல்றோம். அதே மாதிரி வேற எதனால பாத்தீங்கன்னா மனசு குவியும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை பத்தின ஸ்துதி பண்ணினீங்க அப்படின்னா, அந்த ஸ்துதியை கேட்க கேட்க இவ்வளோ ரிடக்ஷன் இருக்கு இதுல அப்படின்னா போதும். 50% ஆஃபர் அப்படின்னா போதும். 50% ஆஃபரா அப்படின்னு அப்படியே கண்ணெல்லாம் நமக்கு விரிய ஆரம்பிச்சிடும். என்ன 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 அப்படின்னு என்ன ப்ராடக்ட்னு சொல்ல வேணாம், 50% ஆஃபர். இதை பார்த்தீங்கன்னா டெண்டுல்கர் வாங்கியிருக்கான், தோனி வாங்கியிருக்கான், நம்ம மோதிலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் யூஸ் பண்றாரு அப்படின்னா போதும், இன்னும் ரொம்ப நம்ம பிரம்மாண்டம் ஆயிடுவோம். பெரிய பெரிய ஆட்கள்லாம் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னு சொன்னோம் அப்படின்னா, ஐயோ நம்மளும் வாங்கலாம், அதை 50% ஆஃபர்ல கிடைக்குது அப்படின்னு நமக்கு அட்டென்ஷன் தரும். அதே மாதிரி இங்கேயும் ஆச்சாரியார் சொல்றார், கேட்பவர்களுடைய ஸ்ரோத்ரு பிரரோச்சனார்த்தம், ருச்சியை உண்டு பண்ணி தன்னோட பக்கம் அட்டென்ஷனை திருப்பறதுக்காக என்ன பண்றாரு, தத்து க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞயோஹோ, அந்த க்ஷேத்திரம் அந்த க்ஷேத்திரஜன், திருஷ்யம் திரஷ்டா, இந்த 2த்தை பத்தின யாத்தாத்மியம் விவக்ஷிதம், உள்ளபடி உள்ளதை சொல்வதற்கு ஆசைப்பட்ட அந்த காரணத்தினால அதை பாத்தீங்கன்னா விவக்ஷிதம் அர்த்தம் ஸ்தௌதி, அது சொல்லக்கூடிய அர்த்தத்தை பாத்தீங்கன்னா முதல்ல ஸ்துதி பண்றார். எதுக்காக ஸ்துதி? கேட்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆசையை தூண்டி தாம் பக்கம் கவர்ந்து இருக்கிறதுக்காக. ரைட் சார், வந்துருங்க 4வது ஸ்லோகம். ரிஷிபேர் பகுதா கீதம் சந்தோபிர் விவிதை ப்ருதக், ரிஷிபேர் பகுதா கீதம் சந்தோபிர் விவிதை ப்ருதக், விவிதை ப்ருதக் பிரம்மசூத்ரபதைஸ்சைவ பிரம்மசூத்ரபதைஸ்சைவ हेतुमद्भिर्विनिश्चितैः हेतुमद्भिर्विनिश्चितैः ऋषिभिर्बहुधा गीतं छन्दोभिर्विविधैः पृथक्
ब्रह्मसूत्रपदैश्चैव हेतुमद्भिर्विनिश्चितैः हेतुमद्भिर्विनिश्चितैः. ஆச்சரியர் ஆரம்பிக்கிறார், ரிஷிபிஹி பகுதா கீதம். இப்ப நம்ம படிக்க போறத பாத்தீங்கன்னா குப்பன் சுப்பன்னா சொன்னது இல்லை. டீ கடை பெஞ்சில் உட்கார்ந்துக்கிட்டு பாத்தீங்கன்னா அரசியல் பேசுற மாதிரியோ இல்ல லௌகிக விஷயங்களை பேசுற மாதிரியோ, வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு வேலை இல்லாம திண்ணையில உட்கார்ந்துட்டு காசிப் பண்ற மாதிரியோ, பக்கத்து வீட்டுக்காரி இதை பண்ணா அதை பண்ணா, இவன் அங்க போனா இங்க போனா அப்படின்னு சொல்ற மாதிரியோ இந்த வேதாந்தம் சொல்லப்படவில்லை. மனசு நல்லா புரிஞ்சுக்கணும். இது யாரு சொன்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரிஷிகளால். ரிஷிபிகி அப்படின்னா நிறைய அனந்த கோட்டி ரிஷிகள். வேதத்துல பாத்தீங்கன்னா அனந்தோவை வேதாக, நிறைய வேதங்கள், நிறைய மந்திரங்கள், ஒவ்வொன்றுத்துக்கும் ரிஷி அநேகம். அநேக ரிஷிமார்களால் பாத்தீங்கன்னா பகுதா அப்படின்னு அர்த்தம், அநேக விதங்களில். எதிர்க்க யாரு என்ன சிஷ்யன் எப்படி வந்திருக்கான்றத பார்த்து. நான் நேற்று ஒருத்தர் வந்தார், அவர் சொன்னாரு, சாமி எப்படி சாமி நீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரம் சொல்றீங்க, கீதா சொல்றீங்க, உபனிஷத்து எல்லா உபனிஷத்தையும் எப்படி சாமி மெமரியில வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டார். ஒன்றும் இல்லைங்க, சொல்ற மெத்தட்ல தான் எதிர்க்க இருக்கிற பர்சனுக்கு ஏற்ற மாதிரி வேறுபடும் மொழிய, தத்துவம் பாத்தீங்கன்னா எங்கேயுமே வேறுபட போறது. ஒரே தத்துவம், ஏக சாஸ்திரம் அப்படின்னு நம்ம சொல்லணும். வேதாந்தத்தை பாத்தீங்கன்னா இது பகவத்கீதை, இது உபனிஷத்து, இது பிரம்மசூத்திரம், இது யோக சூத்திரம் அப்படின்னு தனித்தனி பேர் கொடுத்து, உபனிஷதங்களுக்கெல்லாம் தனித்தனி பேர் கொடுத்துருக்கோம். நல்லா மனனம் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எல்லாம் ஒரே சாஸ்திரம் தான், ஏக சாஸ்திரம் அப்படின்றது தெரிஞ்சிடும். அப்ப ரிஷிமார்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா எதை பாத்தீங்கன்னா சொன்னாங்க அப்படின்னா தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி மகா வாக்கியத்துல என்ன இருக்கோ அதுதான். ஆனா சொல்ற மெத்தட்ல பாத்தீங்கன்னா அநேக விதங்களா சொல்லியிருப்பாங்க. புரிய வைக்கிறதுல பாத்தீங்கன்னா பரமஹம்சானந்தா ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுவார், என்னோட ஆச்சாரிய சுவாமி ஒரு மெத்தடை யூஸ் பண்ணார், என்னோட குருநாதர் ராமானந்த சுவாமி பாத்தீங்கன்னா ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுவார். அவங்க எந்த சூழ்நிலையில வளர்ந்தாங்க, என்ன எங்க இருக்காங்க, யார் எதிர்க்க இருக்க சிஷ்யர்கள். இப்ப யோசிச்சு பாருங்க, நான் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 முறை பகவத்கீதை எடுத்திருக்கேன். ஒரு பகவத்கீதை 225 கிளாஸ், இன்னொரு பகவத்கீதை பாத்தீங்கன்னா ஒரு 230 235 கிளாஸ், 10 கிளாஸ் தான் டிஃபரன்ஸ். இப்ப எவ்வளவு போயிட்டு இருக்கு? 450 கிளாஸ்க்கு மேல. 2 பகவத்கீதையை எடுத்து முடிச்சிருக்கலாம். 2 பகவத்கீதையை எடுத்து முடிக்கிற டைம்ல ஒரு பகவத்கீதையே முடியாம போயிட்டு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா எதிர்க்க யாரு இருக்காங்க. வெறும் நல்ல பேஸோட, எனக்கு முன்னாடி இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல பேஸோட ஏற்கனவே நிறைய இடத்துல படிச்சவங்களா இருந்தாங்க. அப்ப படிச்சவங்களா இருந்ததுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா பாத்தீங்கன்னா மூவ் ஆகிட்டே போயிட்டு இருப்பேன். அப்படியே ஒரு நெருப்பு மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட பகவத்கீதை பழசெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா உபனிஷத்தெல்லாம் அப்படியே நீங்க கொஞ்சம் அசந்தீங்க அப்படின்னா எங்க போகுதுன்னு தெரியாது. ஃபுல் அட்டென்ஷன் இருந்தா மட்டும்தான் என் கிளாஸை கிரகணம் பண்ண முடியும். அதிக ரிப்பிட்டேஷன் இருக்காது. இப்ப நான் உங்களுக்கு எவ்வளவு ரிப்பிட்டேஷன் பண்றேன், ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்போசிட்ல யாரு அதிகாரிகள். எங்க ஆச்சாரியர் எப்பவுமே சொல்லுவார், என்னோட குருநாதர் எப்பவுமே சொல்லுவார், ஸ்டூடெண்ட் வேதாந்தத்துல எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எம்ஏ ஸ்டூடெண்ட்டும் உட்கார்ந்து இருப்பாங்க வேதாந்தத்துல. எல்கேஜி ஸ்டூடெண்ட் ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட்டும் பாத்தீங்கன்னா உட்கார்ந்து இருப்பாங்க வேதாந்தத்துல. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விதவிதமான அதிகாரிகளும் பாத்தீங்கன்னா எதிர்க்க இருப்பாங்க. இப்ப நீங்க 80 பேர் பாடம் 85 பேர் பாடம் கேட்குறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பேக்ரவுண்ட், புரிஞ்சுக்கிறதுல வித்தியாசமான பேக்ரவுண்ட், ஒவ்வொருத்தருக்கும் சாமர்த்தியம், அந்தக்கரண சுத்தி, உபாசனா, கர்மயோகம், இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி நிறைய இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், குருநாதர்கள் புரிய வைக்கிறதுல என்ன பண்ணுவாங்கன்னா வேற வேற விதவிதமான அப்ரோச்சஸை பாத்தீங்கன்னா கொண்டு வருவாங்க. அப்ப நிறைய ரிஷிமார்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா ரிஷிபிகி பகுதா கீதம். தத்துவம் ஒன்னாயிருந்தாலும் பல விதங்களில் ரிஷிகளால் இந்த ஞானம் திருக்கு திருஷ்ய விவேகம், ஆத்ம அனாத்ம விவேகம், இவ்வளவுதான் விஷயம். இந்த ஆத்ம அனாத்ம விவேகத்தை திருஷ்ய விவேகத்தை ரிஷிமார்களால் பகுதா கீதம் அநேக விதங்களில் பாடப்பட்டுள்ளது வேத மந்திரங்களா. அதுக்கப்புறம் விவிதைகி சந்தோபிகி, நிறைய வேதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா கட்டோபனிஷத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் சாப்டர் பாத்தீங்கன்னா யமதர்மராஜா பாத்தீங்கன்னா நச்சிகேத சொல்ற மாதிரி இருக்கும். 2வது சாப்டர் பாத்தீங்கன்னா ஸ்ருதி மாதா தானே பாத்தீங்கன்னா வேதமே தானே பாத்தீங்கன்னா உபதேசம் பண்றதா இருக்கும். அத இங்கேயும் சொல்றாரு, சந்தோபிகி பிருதக் கீதம்,
நிறைய வேதங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா குரு சிஷ்யனே இல்லாம டைரக்டா வேத மாதாவே வந்து பாத்தீங்கன்னா அநேக மந்திரங்கள்ல தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு கீதம்னா பாடப்பட்டிருக்கு இந்த வேத மந்திரங்களால். அதுக்கப்புறம் மூணாவது சொல்றாரு, பிரம்மசூத்திர பதை செய்வ ஹேத்துமத்பிர் வினிச்சிதைஹி. பிரம்மசூத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தமான, இந்த இடத்துல பிரம்மசூத்திரத்தை எடுக்காதீங்க, எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரம்மசூத்திரம்ன்றத பிரம்மசூத்திர பதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா சூச்சனாத் சூத்திரகன்னு ஒரு லட்சணம் இருக்கு, குறிப்பிடுறது. பிரம்மத்தை உணர்த்தக்கூடிய வாக்கியங்களுக்கு பேரு பதங்களுக்கு பேரு பிரம்மசூத்திரம் அப்படின்னு பேர். சூத்திரம்னு என்ன அர்த்தம்? சூச்சனாத் சூத்திரா. சூச்சனம்னு என்ன அர்த்தம்? இண்டிகேட் பண்றதுன்னு அர்த்தம். அப்போ பிரம்மத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய பிரம்மத்தை உணர்த்தக்கூடிய பதங்கள் மூலமாக, அப்ப நம்ம இப்ப நிறைய வேத மந்திரத்துல இருந்து நான் நிறைய மந்திரங்கள் சொல்றேன்ல, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மத்தை உணர்த்தக்கூடியதா இருக்கிறது. கூடவே வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? ஹேத்து மத்பிகி. ஹேத்துக்கள் அப்படின்னா யுக்திகள்னு அர்த்தம், லாஜிக். சும்மா கண்ணாபின்னா எதையும் சொல்றது இல்லை, எதை பேசினாலும் லாஜிக்கோட பேசணும். அப்ப லாஜிக்கோட சேர்ந்து கூட வந்து பாத்தீங்கன்னா வினிச்சிதைஹி, அந்த லாஜிக்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா நிச்சயம் செய்யப்பட்ட லாஜிக்கோட இந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா உணர்த்தக்கூடிய பதங்களால் அநேக கிரந்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிஷிகள் சொல்லியிருக்காங்க, சந்தஸ் வேதமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு, அதுக்கப்புறம் பிரம்மசூத்திர பதங்களால் அநேக கோடி மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதத்தை இந்த மந்திரங்களை திருஷ்ய விவேகத்தை சொல்லி இருக்கு. சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. பாஷ்யத்தில் ஆச்சாரியா சொல்ல ஆரம்பிக்கிறார், ரிஷிபிகி. யார் எடுக்கிறது? ரிஷிகளால். எந்த ரிஷிகள்? வசிஷ்டாதிபிகி. குப்பஞ்சுப்பம் இல்ல. அதனால நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எம்எம் கூட நாங்க என்ன பண்ணுவ மாட்டோம். எங்க ஆச்சாரியர்கள்லாம் கமாவை எடுத்தா கூட வந்து 10 ரூபா கோவப்படுவாங்க. ஒரு ஃபுல் ஸ்டாப்பை கூட எடுக்கக்கூடாது. எங்க ஆசிரியர்கள் பாடம் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்த கமா போட்டுக்கப்பா, இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் போய் இல்லை புக்கில் இல்லை, ஃபுல் ஸ்டாப் போய் இந்த இடத்துல கமா போட்டுக்கோ சாமி. ஒரு சக்காரத்தை விட்டுடலாமா? சக்காரத்தெல்லாம் விடக்கூடாது. ஒரு சின்னது வந்து பாத்தீங்கன்னா இருந்தா கூட வேதத்துல இருக்கிறது எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாச காத்து, யாரோட? பகவானோட சுவாச காத்து அது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா வேத மந்திரங்கள்ல நான் ஹைட் பண்ணிட்டு போயிடுறேன், இல்ல ஜம்ப் பண்ணி போறேன், அதெல்லாம் பண்ண மாட்டோம். அது எல்லாம் ரிஷிமார்களால் சொல்லப்பட்டது. வசிஷ்டர் முதலிய ரிஷிமார்களால். பகுதான்றதுக்கு அர்த்தம் என்னது? பகு பிரகாரேன கீதம் கதிதம், அநேக விதங்களாக. பகு பிரகாரம்னு என்ன அர்த்தம்? சாந்தோக்கியத்துல எடுத்துக்கிங்க அப்படின்னா விதவிதமான மெத்தடை வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பா சொல்றார் ஸ்வேதகேதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அப்பா வந்து இந்த பிரம்மத்தை விளக்குறதுக்கு ஒரு அருமையான பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா 6வது சாப்டர் சாந்தோக்கியத்துல இருக்கு. அதே வந்து 7வது சாப்டர்ல நாரதருக்கு வந்து பாத்தீங்கன்னா சரத்குமாரர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வேற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 8வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பிரஜாபதி வந்து இந்திரனுக்கு சொல்றது வேற மெத்தட்ல இருக்கும். அப்ப 3 சாப்டர்ல 3 விதமா வந்து பாத்தீங்கன்னா விதவிதமா, அதுலயே பல விதங்கள். பிரம்மசூத்திரத்தை எடுத்து இது பிருகதாரண்யத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா காரிக்கி பிராமணத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு பிராமணமும் பாத்தீங்க அப்படின்னா மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு மெத்தடை யூஸ் பண்ணிருக்கு. ஜனக மகாராஜுக்கு அவஸ்தாத்திரயத்தை சொல்லுவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தடை சொல்லி அங்க உபதேசம் செய்யப்படுது. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நிறைய விதவிதங்களாக பகு பிரகாரேன கீதம், அநேக விதங்களா இந்த பிரம்ம தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டா திருஷ்யம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது. கதிதம் சொல்லப்பட்டது. கீதம்னா பாடப்பட்டதுன்னு அர்த்தம் இல்ல, கீதம் அப்படின்னா சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம் எடுக்கணும். சந்தோபிகி அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்தாம்சி. சந்தோபிகினா சந்தஸ்னா எதுக்குன்னா வேதத்துக்கு பேர் சந்தஸ்ன்னு பேர். சந்தோபிகின்னு என்ன அர்த்தம்? ரிகாதீனி, ரிக், யஜுர், சாமம், அதர்வனம் சொல்லக்கூடிய 4 வேதங்களால், தைஹி அந்த வேத மந்திரங்களால், சந்தோபிகி விவிதைஹி அந்த வேத மந்திரங்களால வந்து பாத்தீங்கன்னா ரிஷிமார்கள் சொன்னது மட்டும் இல்லாம வேதமே வந்து பாத்தீங்கன்னா தானே சுயமா வந்து பாத்தீங்கன்னா விவிதைகி அப்படின்னா நானா பிரகாரை அநேக விதங்களாக பிரித்தக்குன்னு என்ன அர்த்தம்? திரஷ்டாவையும் திருஷ்யமும் தனித்தனியா பிரிச்சு 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 விவேகத்தோ கீதம், விவேகம் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா வேதமே பல விதங்கள்ல சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்ல, கிஞ்ச மேலும் வேற யார் சொன்னா? பிரம்மசூத்திர பதைஹீச்ச ஏவ.
நான் இப்ப பாக்குறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் பாஷ்யம் பாருங்களேன். நான் உங்களுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லிட்டே இருக்கேன். சங்கரர் பாருங்க எவ்வளவு வேத மந்திரங்களை கொண்டு வர பாருங்க, உபனிஷத்து மந்திரங்கள். பகவத்கீதையில இருந்து எடுப்பார், இல்லைன்னா உபனிஷத்துல இருந்து எடுப்பார், இல்லைன்னா வேதத்துல இருந்து எடுப்பார், புராணத்துல இருந்து எடுப்பார். எல்லாத்துல இருந்தும் வந்து முக்கியமா வேதத்தோட பிரமாணத்தை சங்கரர் வந்து விடவே மாட்டார். சங்கரர் ஏன் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம் தெரியுங்களா? அவருக்குன்னு ஒரு அபிப்பிராயம் இல்லவே இல்லை. வேதம் என்ன சொல்லுதோ அதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க அதான். ஆனா நான் யூடியூப்ல பாக்குற நிறைய ரேண்டமா எல்லாத்தையும் பார்ப்பேன். நல்லதுன்னாவே கேட்டுக்கிட்டே வராது, என்ன சொல்றாங்க அப்படின்னு. வேத மந்திரங்களை யாரும் வந்து பாத்தீங்கன்னா கொட்டேஷனும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம துஷ்யந்த் ஸ்ரீதரை எடுத்துங்க. துஷ்யந்த் ஸ்ரீதரோட நல்லா கேட்கறதுக்கு நல்லா இருக்கா, ஆனா எங்கேயாவது ஒரு வேத மந்திரத்தை என்னைக்காவது சொல்றாருன்னு பாருங்களேன். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எதையாவது ஒரு வேத மந்திரத்தை ஏதாவது ஒரு உபனிஷத்துல இருந்து ஒன்று கொட்டேஷன் பண்ணுவாங்க. எங்க எடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் புராணம், விஷ்ணு புராணத்துல இருந்து எதையாவது இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லோகத்தை சொல்லுவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, வேதம் வந்து பாத்தீங்கன்னா பிரதானம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பரமப்பிரமாணம் நமக்கு. அதான் இங்க சொல்லி முடிக்குது. ரொம்ப கம்மி. ஆமா ஆமா. அப்ப இங்க ஆச்சாரியர் சொல்றார், மேலும் கிஞ்ச பிரம்மசூத்திர பதைஹீச்ச ஏவ, பிரம்மசூத்திர பதங்களாலும். பிரம்மசூத்திர பதம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மனக சூச்சகாணி வாக்கியானி பிரம்மசூத்திராணி. பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா சூச்சனம் பண்றது அப்படின்னா குறிப்பிடுறது. பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய, சூச்சகம் பண்ணக்கூடிய, இண்டிகேட் பண்ணக்கூடிய, உணர்த்தக்கூடிய வாக்கியங்களுக்கு பேரு பிரம்மசூத்திரம் அப்படின்னு பேரு. அந்த பிரம்மசூத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா தைஹி பத்தியதே கம்யதே நியாயத பிரம்ம இதி, அவைகளால் பத்தியதே அடையப்படுவது, அறியப்படுவது. கம்யதே, பத்தியதே அப்படின்றதுக்கு அர்த்தம் கம்யதே, கம்யதேன்றதுக்கு அர்த்தம் நியாயத்தே. அந்த பிரம்மசூத்திரத்தோட வாக்கியங்களை வச்சுக்கிட்டு உபனிஷத்து வாக்கியங்கள்னு பேரு. உபனிஷத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், அந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா அடைகின்றோம். பத்தியதே கம்யதே, அடையப்படுதல் நடக்குது. அது மட்டும் இல்ல, அறிதல் தானே சொல்லுவீங்க. ஆமா, நியாயத்தே, அந்த பிரம்மத்தை நம்ம அடையறோம், அறிந்து கொள்கின்றோம். அதனால அதுகளுக்கு பேர் என்ன பேருனா பதம் அப்படின்னு பேரு. அப்ப பதம்ன்ற சப்தத்துக்கு சொல்லிட்டாரு பிரம்மசூத்திர பதம். பிரம்மசூத்திரத்தினால அந்த பிரம்மம் அறியப்படுவதால், அடையப்படுவதால் பிரம்மசூத்திர பதம்னு பேரு. அவைகளால், சரி அவைகள் எப்படிப்பட்டவை அப்படின்னா, தைஹியேவச்ச க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞயோ யாதாத்மியம் கீதம் இது அனுவர்த்ததே. நம்ம என்ன பண்ணணும், இந்த வேத மந்திரங்கள் எல்லாம் தைஹியேவன அர்த்தம், அந்த வேத மந்திரங்களாலேயே பிரம்மத்தை உணர்த்தக்கூடிய இந்த வேதாந்த வாக்கியங்கள், உபனிஷத்து வாக்கியங்களாலேயே என்ன சொல்லப்படுது, க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞயோஹோ. க்ஷேத்திரம் எது, திருஷ்யம் எது, க்ஷேத்திரஜ்ஞன் யாரு, திரஷ்டா யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யாத்தாத்மியம், உள்ளது உள்ளபடியாக, கீதம் நல்லா சொல்லப்பட்டது, இது அனுவர்த்ததை என்று அனுவர்த்தி பண்ணிக்கணும், சேர்த்து அர்த்தம் பண்ணிக்கணும். நான் வந்து பாத்தீங்கன்னா ரமணாசிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி, இப்பெல்லாம் அதிகம் எங்கேயும் போய் விவகாரம் பண்றது இல்லை. நாங்க சாஸ்திர அத்தியனம் பண்றோம் அப்படின்னாவே, நாங்க உபனிஷத்து டெய்லி உபனிஷத் சிரவண மனனம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாவே என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, ஒரு பெருசா ஒரு பிளாக் மார்க் போட்டு வச்சுருவாங்க. ஓ, இவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஸ்திரம் படிக்கிறான் பண்ணுறது, சாஸ்திரக்காரன் அப்படின்னு ஒரு மாதிரி நம்மளை பார்க்கும் போதே வந்து இப்போ எங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அன்வான்ட் ஜீவன் மாதிரி தான் எங்களை எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்கள்லாம் நானை பார்க்கிறோம். ரமணாசிரமத்துல என்ன, நாங்களாம் நான் விசாரம் பண்றோம், இவங்கெல்லாம் சாஸ்திரம் படிக்கிறாங்க. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம்ன்ற சப்தம் ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி ஆயிடுச்சு. வேதாந்தம் படிக்கிறோம், உபனிஷத்து படிக்கிறோம் அப்படின்னாவே நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்படி ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரமணாசிரமத்துல வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, நான் யார் விசாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா திரஷ்டா திருஷ்ய விவேகம் தான். அவங்க பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரக்ரியா, என்ன பிரக்ரியானா நான் திரஷ்டா, நான் மற்றதெல்லாம் திருஷ்யம், இந்த விவேகம் தான். அததான் இங்க வேதாந்தமும் எல்லா உபனிஷதங்களும் அததான் பண்ணுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதை பார்த்தா ஒரு விரோதம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் உண்டாகுது. இந்தியா ஃபுல்லா பார்த்துருக்கேன், நார்த் இந்தியாலேயே இதே மாதிரிதான்.
படிக்கிறோம் அப்படின்னா, சாஸ்திரம் படிக்கிறோம் அப்படின்னாவே நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. விவேகம் பண்ணக்கூடாது. கண்ணமுடி உட்கார்ந்து ஓகே, கண்ணமுடி உட்கார்ந்தா சரி, இல்ல கர்மகாண்டத்துல ஈடுபட்டா சரி. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நடுவுல வந்து பாத்தீங்கன்னா விசாரம் பண்ணவே கூடாது. ஆனா இங்க என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்தாத்மியத்தை க்ஷேத்திரம்னா எது, க்ஷேத்திரஜன் யாரு அப்படின்னு உள்ளது உள்ளபடி இந்த உபனிஷத் வாக்கியங்கள், பிரம்மசூத்திர பதங்கள்னு சொல்லக்கூடிய உபனிஷத் வாக்கியங்கள்ல இருந்துதான் நம்ம என்ன பண்ண முடியும், அறிய முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இல்ல அதான் அவங்கவுங்க தனி மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, தனி மனிதர்கள் நிறைய பேர் அவங்கவுங்க இப்ப பிலாசபி வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திர பிரமாணம் இல்லை. ஸ்பிரிச்சுவல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சாஸ்திர பிரமாணம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகி போச்சு. என்னன்னா இண்டிவிஜுவல் வெக்தி பிரமாணம் நம்ம சொல்லுவோம். வெக்தி பிரமாணம்னா தனித்தனி நபர்களோட பிரமாணம். வேதாந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா உபனிஷத்து மந்திரங்களை தூக்கி ஓரமா போட்டாச்சு, யோக சூத்திரத்தை தூக்கி ஓரமா போட்டாச்சு. இப்போ நீங்க இதை எடுத்துங்களேன், நம்ம ஜக்கி வாசுதேவ் எடுத்துங்களேன். என்னைக்காவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பதஞ்சலி முனிவர் இந்த யோக சூத்திரத்துல இது சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாருன்னா சொல்ல மாட்டேன். திருமூலர் திருமந்திரத்துல இந்த மந்திரம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவர் என்னன்னா வானத்துல இருந்து தனக்கு நேரடியா வந்த மாதிரியே பேசுவார். இப்ப நிறைய மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொல்றதெல்லாம் சாஸ்திரமா இருக்கும், அதுல சாஸ்திரத்துல இருக்கிறதா இல்லாம சொல்ல முடியாது. ஆனா வந்து இது சாஸ்திரத்துல இருக்குன்னு எங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ண மாட்டாங்க, தானே கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லுவாங்க. இது ஒரு நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அப்ப நம்ம ஏன் பிரமாணம் எடுத்துக்கிறோம் தெரியுங்களா உங்களுக்கு, சாஸ்திர பிரமாணம் இது வந்து பாத்தீங்கன்னா பூரணம். நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா A to Z வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தனி மனிதனோட விஷயம் என்னன்னா முன்ன பின்ன இருக்கும், காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதாந்தம் அப்படின்றது, இந்த வேதம் யாருக்கும் பாரபட்சம் பார்க்காம ஒரே மாதிரி சொல்லக்கூடியது. இது அநேக கோடி முனிவர்களால ரிஷிகளால வந்து பரம்பரையா வர்றது, ஈஸ்வரனோட சுவாச காத்து. அப்ப தனி வியக்தி வந்து எப்பவுமே பிரமாணம் ஆக மாட்டார், மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, வேதம் இந்த பிரம்மசூத்திர பதங்கள் எதை சொல்லுது சாமி அப்படின்னு கேட்ட ஆச்சரியர் ஒரு கொட்டேஷன் கொடுக்கிறார். ஆத்மா இத்யேவ உபாசீத, பிருகதாரண்ய உபனிஷத்துல ஒரு மந்திரம் சொல்ற, ஆத்மா இத்யேவ உபாசீத, ஆத்மா என்றே உபாசிப்பாயாக அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியம் மாதிரி அநேக வாக்கியங்கள் உபனிஷதங்கள்ல இது மாதிரி இத்தியாதிபிகி பிரம்மசூத்திர பதைகி ஆத்மா ஞாயதே, ஆத்மா என்றே உபாசிப்பாயாக அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வம் என்னது சர்வம் பிரம்மமயம் அப்படின்ற மாதிரியே நிறைய ஆத்மைவ சர்வம் பிரம்மைவ சர்வம் அப்படின்னு நிறைய வாக்கியங்கள் இருக்கு. நீ எதெல்லாம் பார்க்கறியோ இதெல்லாம் ஆத்மா தான், நீ எதையெல்லாம் பார்க்கறியோ அதெல்லாம் பிரம்மம் தான் அப்படின்னு ஆத்மைவ சர்வம் பிரம்மைவ சர்வம் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அநேக ஈஷா வாசியமிதம் சர்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரங்கள் நிறைய இருக்கு. இந்த மந்திரங்கள் எல்லாத்துக்கும் பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திர பதம்னு பேரு. அவைகளால் ஆத்மா ஞாயத்தே, ஆத்மா அறியப்படுகின்றது. ஒரு சின்ன சின்ன கிளாரிட்டி கிடைக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்ஜெக்ட் பண்ணிட்டே இருப்போம், ஆத்மாவை கூட ஆப்ஜெக்ட் பண்ணிட்டே இருப்போம். சாஸ்திரம் படிக்காதவங்க நிறைய இடத்துல ஆத்மா அனுபூத்தின்னு எனக்கு நிறைய பேரோட கனெக்ஷனை நான் கட் பண்ணிட்டேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று பேசுவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வரணும் தெரியுங்களா, ஸ்ருதி யுக்தி அனுபவம். என்ன இருக்கணும், ஸ்ருதி யுக்தி அனுபவம் அப்படின்னு 3 சொல்லுவோம். நம்ம முதல்ல ஸ்ருதியை சிரவணம் பண்ணணும், அதுக்கப்புறம் யுக்தி மூலமா மனனம் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்க அனுபூதிக்கு போறீங்கன்னா அங்க இருக்கிற அனுபூதி வந்து ரொம்ப கிளாரிட்டியோட உங்களுக்கு என்ன விஷயம்ன்றது தெரியும். நீங்க சிரவணமும் பண்ணாம மனனமும் பண்ணாம நீங்க அனுபூதிக்கு போறீங்க அப்படின்னா நீங்க பண்ற அனுபூதி எல்லாம் ஆப்ஜெக்டா தான் இருக்கும். அது தப்பா இருக்கும். ஒவ்வொரு முறையும் வந்து பாத்தீங்கன்னா யாராவது எக்ஸ்பீரியன்ஸை பத்தி பேசும்போது பேசாதீங்கன்றவங்க, யார்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா அனுபவம் ஏதாவது பேசுறோம் அப்படின்னா பேசவே பேசாதீங்க, போங்க டிராவல் பண்ணுங்க. வேற யாராவது வெளியில இருந்து பேசுனாங்கன்னா என்ன படிச்சிருக்கீங்களா, சாஸ்திரம் படிச்சிருக்கீங்களா, இல்ல. அப்ப சாஸ்திரம் கேனோ உபனிஷத் படிச்சிருக்கீங்களா, இல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் கேனோ உபனிஷத் படிங்க பார்க்கலாம். ஏன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேனோ உபனிஷத்து அவ்வளவு பட்டவர்த்தனமா சொல்லும். மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்நியதேவ தத் விதித்தா தவிதித்தா ததி அப்படின்னு ஒரே ஒரு வாக்கியம் போதும். உபனிஷத்துல கேனோ உபனிஷத்துல ஒரு வாக்கியம் போதும், உங்களுடைய எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் என்ன பண்ணும், குப்பை தொட்டியில போய் போட வச்சிடும்.
எது அறியப்பட்டதோ அதற்கு வேறானது. ஒரே ஒரு எது அந்நியதேவ தத் விதித்தார். எதெல்லாம் நீங்க அறியறீங்களோ அது எல்லாத்துக்கும் வேறானது ஆத்மா பிரம்மம். அப்ப நம்ம எதையெல்லாம் அறியறோமோ அதை எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட வேண்டியதுதான். ஆப்ஜெக்டா எதையெல்லாம் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், அனுபவம் பண்றோம், தூக்கி குப்பையில போடுங்க. அதுக்கப்புறம் அவிதிதாததி, அறியப்படாததற்கும் அது வேறானது. நிறைய பேர் சூன்ய தியானம் சொல்லிட்டு இருக்கான், ஒண்ணுமில்லை ஆத்மானா ஒண்ணுமில்லை அப்படின்னு. அதுக்கும் மேலானது அப்படின்னு ஒரே ஒரு பாருங்க, கிறிஸ்பியா இருக்கிறது. அந்நியதேவ தத் விதித்தாத் அவிதிதாததி. இந்த ஒரு வாக்கியம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் ஹவுஸ் மாதிரி உங்களோட லைஃப் லாங் வந்து அனுபூதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வாக்கியம் போதும். ஆனா இது யாருக்கு தெரியும் அப்படின்னா, வேதாந்தம் படிக்காதவங்களுக்கு, குரு மூலமா சிரவணம் பண்ணாதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்கியங்கள் தெரியாது. அப்ப நமக்கு என்னெல்லாம் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்றது வந்து பாத்தீங்கன்னா, எது உண்மை எது பொய் உள்ளது உள்ளபடி தெரியணும் அப்படின்னா சாஸ்திரம் தெரியணும், படிக்கணும். அப்ப இந்த பதங்களால், இந்த பிரம்மசூத்திர பதங்களால் தான் இந்த ஆத்மா அறியப்படுகிறது, நியாயத்தை. அது மட்டும் இல்ல, அறிஞ்சா போதுமா சுவாமி, நிறைய பேர் சிரவணத்தோட முடிச்சிடுறாங்க. ஏன் பொய்? எப்படி பொய் கேட்டு பாருங்க. எல்லாம் பொய் அப்படின்னா எப்படிங்க பொய்னா, நீங்க சொன்னீங்கன்றதை நான் நம்பலாமா அப்படின்னா, சிரவண காலத்துல ஸ்ரத்தா பிரதானம். சிரவணம் பண்ணும்போது குருநாதர் சொல்றார், சாஸ்திரம் சொல்லுது, கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், வியாசர் சொல்றார், வசிஷ்டர் சொல்றார், அப்படின்னு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தையோட வந்து பார்த்தீங்கன்னா கையை குப்பிச்சு சுவாமி சொல்லுங்க சுவாமி அப்படின்னு கேட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் புத்தி வர ஆரம்பிச்சோன்னா என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு? புத்தி வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்களாம் சொன்னாலாம் கேட்க மாட்டேன். நான்லாம் என்னோட ஆச்சாரியிட்ட அப்படியே சொல்லுவேன், நான்லாம் ஒத்துக்க மாட்டேன் சார், நான் ஒத்துக்கவே மாட்டேன், எனக்கு புரியற வரைக்கும் நீங்க சொன்னா நான் கேட்கணுமா? ஆரம்பத்துல சுவாமி நீங்க சொன்னதெல்லாம் சத்தியம் சாமி, சத்தியம் சத்தியம் சத்தியம். மனநத்துக்கு வரும்போது சாமி நான் ஒத்துக்க மாட்டேன், நீங்க சொன்னா என்ன ஒத்துக்கணுமா? வேதம் சொன்னா ஒத்துக்கணுமா? வசிஷ்டர் சொன்னா ஒத்துக்கணுமா? இல்லை கிருஷ்ணர் சொன்னா ஒத்துக்கணுமா? கிருஷ்ணர் என்ன பெரிய ஆளா? லாஜிக்கா பேசுனீங்கன்னா ஒத்துப்பேன், நம்பு அப்படின்னு சொன்னா நம்ப மாட்டேன். கிறிஸ்தவ மதத்துல ஃபுல்லா நம்பிக்கை தானே, நம்ப மாட்டேன். மனன காலத்துல எது பிரதானம் அப்படின்னா லாஜிக் பிரதானம். இந்த யுக்தியோடு சேர்ந்து, அதான் இங்க சொல்லுது, ஹேத்து மத்பிகி யுக்தி யுக்தைஹி ஸ்ருதி மதஸ்தர்கோனு சந்தீயதாம். ஸ்ருதியை கேட்டு ஸ்ருதியில இருக்க மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா யுக்தியை யூஸ் பண்ணணும். அந்த யுக்தியோட யூஸ் பண்ணி யுக்தி யுக்தைஹி வினிச்சிதைஹி, நல்ல சூட்டபிளான நல்ல பொருத்தமான யுக்திகளால் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் செய்யப்பட்டதாக. இப்ப நான் மனனம் பண்ணிட்டு இருக்கேன், இப்ப நல்ல மனநத்தோட மெச்சூரிட்டி இப்ப இருக்கிறதுனால நான் நல்லா சொல்ல முடியாது, மொத்தம் போய் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே சொல்ல முடியுது. இந்த உலகத்துல விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இது எல்லாம் சொப்பனம். காலையில ஆரம்பிக்கும் போதே நான் இன்னைக்கு காலையில வந்தோட வேக்கப் ஆனோட சொப்பனம் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். நான் பார்க்கறது வந்து தீர்க்க சொப்பனம் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். வேக்கப் ஆயாச்சு. சொப்பனத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு சொப்பனம் பார்த்தேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சுவாமி வந்து ஒருத்தர், அந்த சுவாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுவாமி நல்ல உயிரோட தான் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ராத்திரியில எனக்கு சொப்பனத்துல இறந்து போயிட்டாரு. எதுவுமே ஒரு ட்ரெக்கிங் பண்றாரு. ட்ரெக்கிங் போயிட்டு இருக்கவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் பத்தாம வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு. என் கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப கிளம்பி போகணும்ப்பா, நம்ம மாலையெல்லாம் போடணும், பெரிய மாலை வாங்கிட்டு போ அப்படின்னு நான் 2-3 பேரை வந்து பாத்தீங்கன்னா உடனே கிளம்புங்க அப்படின்னு அவர் அனுப்புறேன். அவர் உயிரோட இருக்காரு. இப்ப இனிமேதான் போன் பண்ணி கேட்கணும், என்னப்பா ஏதாவது இருக்கா அப்படின்னு. உயிரோட இருக்கிறவரையே வந்து பாத்தீங்கன்னா இந்த சொப்பனம் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, நல்லா இருக்கிறவரை சாகடிச்சிருச்சு. அநியாயம் இல்லை, ரொம்ப அநியாயம் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரியில இருந்து காலையில வேக்கப் ஆகிறேன். வேக்கப் ஆனோன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ண அந்த சொப்பனத்தை அப்படியே மனசுல கொண்டு வந்தேன். சொப்பனம் எவ்வளோ தத்ரூபமா இருந்துச்சு தெரியுங்களா? அதுக்காக ஏற்பாடுலாம் பண்றோம், சாமியை போய் பார்க்கணும், இது பண்ணணும், அவருக்கு எப்போ இது பண்றாங்கன்னு தெரியல, எங்க பாடி கொண்டு வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல, அதெல்லாம் விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். காலையில எழுந்திரிச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்லை, நான் ரூம்ல படுத்திருக்கேன். எங்க விவகாரம், என்னை சுற்றி இருந்த ஆட்களே காணும், ஒன்றும் இல்லை. அவ்வளவு ஸ்பஷ்டமா இருக்கு. அப்போ நான் முதல் இதே வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், இது எல்லாம் போய், இது எல்லாம் தெரியுது. எப்படி சொப்பனத்துல தத்ரூபமா தெரிஞ்சதோ அதே மாதிரி இப்ப ஜெகத்து தெரியுது. இப்ப பாடம் எடுக்கிற இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இல்யூஷன், சொப்பன மாதிரி அப்படின்னு. அப்போ நல்ல யுக்திகளால் வந்து பாத்தீங்கன்னா எதிருஷ்யம் தது அனித்யம் சொப்பனவத்து மித்தியா. எது வந்து பாத்தீங்கன்னா தெரியுதோ பார்க்கப்படுகிறதோ அது வந்து பாத்தீங்கன்னா பொய்யானது, சொப்பனத்தை போன்று அப்படின்னு நிறைய லாஜிக்கை யூஸ் பண்ணி
இது எல்லாத்தையும் நிச்சயம் பண்ணணும். இதெல்லாம் பொய் அப்படின்னு நிச்சயம் பண்ணணும். நிச்சயம் பண்ணிட்டு அப்ப எது சத்தியம்? திருசு சந்ததம், துரியம் திருசு சந்ததம். 3 அவஸ்தைகள்ல எது மாறாம வருந்து போகாம எது இருக்கோ அதுதான் சத்தியம். யார் வந்து போறதில்ல? திரஷ்டாவா இருக்கிற நான் வந்து போறதில்லை. எது வந்து போகாம இருக்கோ அது சத்தியம், வந்து போறதெல்லாம் பொய் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் பண்றதுக்கு பாத்தீங்களா, அந்த நிச்சயம் தான் இங்க சொல்றாரு. விநிச்சிதைகி ந சம்சய ரூபைகி. நீங்க நிதித்தியாசனத்துல போய் அகம் பிரம்மாஸ்மியில போய் உட்கார போறீங்க, அகம்ல போய் உட்கார போறீங்க. இங்க இருக்கிறத எல்லாத்தையும் கேன்சல் பண்ணாம, இங்க எதிர்க்க இருக்கிறது எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணாம போய் உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு பயம் உண்டாகும். எத்தனை துவைத்தமிவ பவதி தத்திர பயம் பவதி. இது எல்லாம் பொய்ன்னு நெகேட் பண்ணிட்டு இது எல்லாம் வெறும் திருஷ்ய மாத்திரம்னு சொல்லி உட்கார்ந்தாதான் உங்களுக்கு பிரம்ம நிஷ்டை ஆத்ம நிஷ்டை பிராப்தி ஆகும். தாண்ட நிக்க முடியும். அதே நேரத்துல வந்து இதெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா முடியாது. இதெல்லாம் சத்தியமோ இல்ல பொய்யோ, சாஸ்திரம் சொல்லுது பொய்ன்னு, ஆச்சாரியர் சொல்றாரு பொய்ன்னு, இது உண்மைதானா பொய்யா அப்படின்னு ஒரு டவுட்ஃபுல்லா இருந்தீங்கன்னா உங்களால நிதித்தியாசனத்துல நிமிஷ நேரம் உட்கார முடியாது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா சம்சய ரூபை, சம்சய ரூபமானதல்ல, சந்தேகத்தோடு கூடியதல்ல, நல்ல லாஜிக்க வச்சு நிச்சயம் பண்ணப்பட்டது. நிச்சித பிரத்யய உத்பாத கைகி இத்தியர்த்தக. இந்த மனநம் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது. 3 இடம் சொல்றோம். பிரம்மசூத்திரம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்யக உபனிஷத்துல முனிகாண்டம் அப்படின்னு ஒரு முக்கியமான பாகம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாண்டூக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 பிரகரணம் இருக்கு. மாண்டூக்கிய காரிக்கால 2வது பிரகரணம் வைத்தத்திய பிரகரணம்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் 4வது பிரகரணம் வந்து பாத்தீங்கன்னா அலாத சாந்தி பிரகரணம்னு ஒண்ணு. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மனனம் பண்ணி 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 நமக்கு நல்லா நிச்சயமாகணும். சொப்பனம் வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ பொய்யோ அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்தும் ஜீவ ஜெகத் எல்லாம் பொய், இருக்கிறது ஒரே ஒரு தத்துவம் பிரம்ம தத்துவம் மட்டும்தான், அந்த பிரம்மமா தான் நான் இருக்கேன் அப்படின்னு சந்தேகம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நிச்சித பிரத்யய உத்பாத கைகி, உண்மையிலேயே நல்ல அறிவு, உண்மையான அறிவை வந்து பாத்தீங்கன்னா உண்டு பண்ணக்கூடியதா இந்த பிரம்மசூத்திர பதங்கள் வந்து பாத்தீங்கன்னா யுக்தியோடு கூடி சொல்லப்பட்டிருக்கு. இதுல தான் ஞானம் நமக்கு உண்டாகும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் முடிஞ்சிச்சு. அடுத்த ஸ்லோகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த திருஷ்யத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். அப்ப இந்த 4வது ஸ்லோகம் எதுக்காக சொல்லப்பட்டது, இவ்வளவு பேக்ரவுண்ட் எதுக்காகனா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல அட்டென்ஷன் வரணும். கேட்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும், யாரெல்லாம் இருக்கீங்களோ புதுசாக கிளாஸ்க்கு வந்தவங்களாம் நிறைய இருப்பீங்க, புதுசாக வேதாந்தம் கேட்குறவங்களாம் இருக்கீங்க, என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து தான் நமக்கு யாத்திரை ஸ்டார்ட் ஆகுது. தத்துவத்திலேருந்து 5வது ஸ்லோகத்தில் தத்துவத்திலேருந்து ஆரம்பிக்கிறேன். அதனால நாளைக்கு 5வது ஸ்லோகத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். யாராவது நீங்கள் சாங்கியம் படித்தவங்கெல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சாங்கியம் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பியிருக்கேன்ல, அந்த சாங்கியத்தை வந்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எடுத்து பார்த்துக்கலாம். இனிமே போகக்கூடியது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாங்கியத்தை பேஸ் பண்ணியே இருக்கும் உங்களுக்கு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம். யாரு என்ன பேசினாலும் என்ன பண்ணுங்க தெரியுங்களா, நீங்க சேஃபா இருக்கணும் அப்படின்னா யாரு என்ன பேசினாலும் எந்த உபனிஷத்து இருக்கு, எந்த பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்கணும். இல்லைன்னா இப்போ ஒருத்தர் சொன்னார்ல பேசவே கூடாது, ஒன்று பேசக்கூடாது, ஏன்னா யாருக்கும் கம்யூனிகேட் ஆகாது. அப்படி பேசுறவங்களா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி பேசுறீங்க, எதை ஆதாரமா வச்சுக்கிட்டு நீங்க பேசுறீங்க. அப்போ வந்து 2 வக்கீல்கள் பேசுனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இந்தியன் பீனல் கோடை வச்சு தானே பேசுவாங்க. அதே மாதிரி எதையாவது நம்ம பேசணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆதார கிரந்தம், ஒரு பிரமாணம் இருக்கணும்ல. பிரமாணம் இல்லை அப்படின்னா நீங்க பேசுறதுக்கு முடிவுக்கு வர முடியாது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பேசுறது எல்லாம் பிரமாணம்.
அப்போ வந்து சாலிடா இருக்கும். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். அது மாதிரி வச்சு பேசணும். நாராயண நாராயண.